ஒரு ஃபேமிலி இன்றைக்கி ஒரு சராசரி ஒரு மீடியம் ஃபேமிலியில் ஒரு 4 பேர் 2 குழந்தைகளோட 4 பேர் போகிறாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப். ஒரு படம் பார்க்குறதுக்கு 4 பேருக்கு 150 ரூபா டிக்கெட் போட்டால் என்னாச்சு, 600 அவ்வளோதானே செலவு பண்ண முடியும். மீறி போனால் உள்ளே ஒரு 200 செலவு பண்ணலாம் இந்த குழந்தைகளுக்கு. ஒரு ஃபேமிலி சினிமாவுக்கு போயிருக்கு, படம் பார்த்துட்ருக்காங்க, குழந்தைங்க ஃபஸ்ட் ஹாஃபில் சும்மா விழுந்து சிரிக்குது, அவ்வளோ காமெடி. செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் பண்ணால் பயங்கர காமெடி செகண்ட் ஹாஃபில். ஆனால் குழந்தைங்க அழுதுகிட்டே இருக்கு, சிரிக்கல. ஏன்னா இன்டர்வெல்ல அங்கே அப்பா வந்து பாப்கார்ன் வாங்கி தரல. 300 ரூபா 400 ரூபாய் பாப்கார்ன் வாங்கலை, குழந்தை அழுகுது. அப்போ ஒரு ஃபேமிலி என்பவங்க ஒரு 500 ரூபா 600 ரூபா மீறி போனால் ஒரு 800 ரூபா ஒரு ஃபேமிலி படம் பார்க்குறது போய் 2500 ரூபா தூக்கிட்டு போக வேண்டியதாக இருக்குது. எப்படி தேட்டருக்கு வருவாங்க? ஃபஸ்ட்டு ரீசனே சார் தேட்டர் க்ரௌடு. அதுக்கு முதல் காரணமே இந்த தேட்டரில் வந்து ரேட்டை குறைக்கணும் காஃபி டீலிருந்து. நான் சொல்கிறது அதுதான். இதுக்கு வந்து எந்த தயாரிப்பாளர்களோ எந்த தேட்டருக்காரங்களோ அதுக்கு வந்து இது எடுக்கிறதே இல்லை, ஒரு முயற்சி எடுப்பதே கிடையாது. இல்லை ரெட் லேபிள் வந்த உடனே நல்லா ஜாலியாக பேசிக்கின்னு பார்த்தேன். ப்ரொடியூசர் வந்து குறை மேலே குறை சொன்னார், அது கூட ஏற்றுக்கலாம். அனுமோகன் சார் வந்தார், டக்குன்னு ஹீரோலாம் மூக்கம் நுழைக்கிறாங்க, அவங்க வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டாரு. இந்த ஹீரோ மூக்கம் நுழைச்சாரா? அவர் டப்புன்னு எழுந்து சொல்கிறத பார்த்தா ரொம்ப குடைச்சல் கொடுத்துப்பார் போல இருக்கே. சரி நான் கிளம்பிட்டேண்ணா. ஃப்ரெண்டு தான் நம்ம. எத்தனை வருஷம்ண்ணா? பல வருஷம் இருக்கும். அது வேற இல்லை, ஸ்ட்ரைட்டாக வந்து இல்லை அவர் சொன்னார்ல, அவருடைய வழி இருக்கும். அது ஹீரோக்கள் பண்ணாங்களா அப்படின்னு கேட்கறது ஃபர்ஸ்ட் டைரக்டர் கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இருக்கு. அவருக்கும் எப்படின்னா அவர் சொன்னார்ல, நேரத்துக்கு ஆரம்பிக்கணும், எந்த விஷயமும் டைம் ஸ்டார்ட் பண்ணணும்னு இருக்குல்ல. அங்கே வந்து எல்லா டெக்னீஷியனும் கரெக்டான டைமுக்கு வருவாங்க அப்படின்றது நம்ம புஷ் பண்ணுவோம். எனக்கு ஷார்ப்பாக 6 மணிக்கு எல்லோரும் இருக்கணும், நான் போயிடுவேன். ஓகே, ஏன்னா என் டீம் வந்து 6 மணிக்கு உள்ளே இருப்போம், லொக்கேஷனில் 6 மணிக்கு இருப்போம் நாங்கள். ஓகே, பட் ஒவ்வொருத்தராக வருவாங்கல்ல, எங்களால் அந்த டைம் எக்ஸாக்டாக ஸ்டார்ட் பண்ண முடியல. நான் கோவப்பட மாட்டேன், ஏன்னா கோவப்பட்டால் வேலை நடக்காது. போடா அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஸோ அவங்ககிட்ட சிரிச்சுட்டே வேலை வாங்க வேண்டிய கடமை எந்த இருந்தது. ஸோ அந்த டைம் கூட விடாதீங்க, கோவப்படுங்க, நீங்கள் வந்துட்டு கோவப்பட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லி அவர் என்னை புஷ் பண்ணார். ஸோ இந்த தலையீடு தான். ஏன்னா ப்ரொடியூசர் பணம் போட்டிருக்காரு, அது கூட பண்ணலன்னா நம்ம என்ன பண்ணுவோம், கால் மேலே கால் போட்டுட்டு ஓகே பொறுமையாக பண்ணலான்ற மாதிரி பண்ணுவோம்ல. ஸோ அதுக்கு அவர் எங்களுக்கு கொடுக்கல. அதில் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருந்தாங்க. மற்றபடி எந்த தலையீடும் இல்லை தலைவா. நீங்கள் எதாவது கேட்குறீங்கன்னா சொல்லுங்கள், கான்ட்ரவர்சி நான் கூட சொல்கிறேன். சொல்லுங்கள். இல்லை ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள். இல்லை பணம் போட்ட ப்ரொடியூசர்கிட்ட கேட்டுருவோம். சொல்லுங்கள் சார். மிச்சம் பண்ணலாம், அதுக்குன்னு இந்த லான்ச்சில் கூடவா நீங்கள் ஆங்கராக வந்து நிற்பீங்க? இங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இது நீங்க காசு மிச்சம்னு பாக்குறீங்க, நான் இது குவாலிட்டி ஆஃப் வர்க்னு பாக்குறேன். இல்ல அடுத்தவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு இல்ல, அது நீங்க கொடுத்துருக்கலாம்ல காசு அவங்களுக்கு. நான் அது கொடுத்துறேன் சார், பண்ணிருக்கலாம்ல. ஆங்கர் நாங்க ஆல்ரெடி செலக்ட் பண்ணி அவங்களுக்கு காசு கொடுத்து நான் வீட்ல உட்கார சொல்லிட்டேன். ஓ, காசு கொடுத்து வீட்ல உட்கார சொல்லிட்டீங்க? அப்படிலாம் இல்லைங்க. இல்ல நல்ல ப்ரொடியூசரா இருக்கீங்க. இல்ல அப்படி கிடையாது. நீங்க வந்து ஒரு நாளைக்கு 3-4 ப்ரெஸ் மீட் பார்ப்பீங்க. எனக்கு தெரியும் உங்க பிசினஸ் எவ்வளவு டயரிங்கா இருக்குன்னு. ஒரு நாளைக்கு 4-5 படம் பார்ப்பீங்க. அதனால உங்களை கொஞ்சம் என்கேஜிங்காக வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இது நான் பண்ணேன். இது ரொம்ப யூஸ்வலாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க நான் தப்பு சொல்லலை சார். ஆல்ரெடி படத்தில் 200 பேருக்கு வேலை கொடுத்துட்டேன் சார். ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறதா கஷ்டம். இல்லை நிறைய நடிகர்களை இங்கே வந்து ஒரு நடிகர் வந்து இவ்வளோ கேட்டார், கிலோமீட்டர் கேட்டார்னு ஏன் பேரை சொல்கிறதுக்கு நீங்கள் எல்லாம் தயங்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் தயங்கலை சார். என் பிஆர் இவர் பேர் ரிப்பேர் ஆயிடும். இல்லை சார், என் பேர் சூப்பர் பேர். நான் கடைசி வரைக்கும் அதான் இல்லை சொல்லலாம் சார், எனக்கு அந்த பயமே கிடையாது. பட் என் பிஆர் வந்து வேணான்னு சொல்லிட்டாரு, அதனால நான் சொல்லலை. சக்ஸஸ் மீட்டை நான் சொல்கிறேன் வச்சேன்னா. ஏன்னா இப்போது இந்த சினிமாவில் நிறைய கல்ச்சர் இருக்குன்னு எல்லாம் சொன்னாங்க இல்லையா, எனக்கு எல்லாம் புதுசாக இருக்கிறதுனால ஒரு இன்ட்ரெஸ்டிங் கல்ச்சர் என்னென்னா, இப்போ இந்த போஸ்டர்ஸ்லாம் ஒர்க் பண்ணுறாங்கல்ல, அப்போ ஃபஸ்ட்டு ஒரு பேக்கேஜ் இருக்கும். அந்த பேக்கேஜில் ரன்னிங் சக்ஸஸ்ஃபுல்லி போஸ்டரும் இருக்குது. அதை நான் கேட்டேன், ஏன்ப்பா பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டே நாங்கள் பண்ணிவிடுவோம் அப்படின்னா. படம் சக்ஸஸ் ஆனதானே ரன்னிங் சக்ஸஸ்ஃபுல்லி போடணும் அப்படின்றாங்க. அது நம்ம படத்துக்கு இருக்காது. ரன்னிங் சக்ஸஸ்ஃபுல்லின்னு எல்லாம் சொன்னாதான் அந்த போஸ்டரே வெளியே வரும். சும்மா 4 நாள் கழிச்சு அது டெம்ப்ளேட்டெல்லாம் நான் விட மாட்டேன் சார். இல்லை சார், இல்லை சக்ஸஸ் மீட் தான் எனக்கு. இது சக்ஸஸ் மீட் தான். ஏன்னா என் படம் ரிலீஸ் ஆகுதே சக்ஸஸ் தான் எனக்கு. இப்போ உண்மைதானே சார்? என்னுடைய 45 வருஷ அனுபவத்தில் எத்தனையோ காம்பேர் பார்த்துருக்கேன். ஆனால் உண்மையிலே பெர்ஃபெக்டாக காம்பேர் பண்ண ஆங்கர் நீங்கள் தான் சார். நீங்கள் பாராட்டியிருக்கீங்க சார், பெரிய விஷயம் சார் இது. இல்லை
ஏகப்பட்ட செய்திகளை அவர் சொல்லியிருக்காரு, அவருக்கு அது தெரியல. அதுதானே தவிர மற்ற ஒன்றும் இல்லை. கான்ட்ரவர்சினா அவ்வளோ கான்ட்ரவர்சி, ரொம்ப தெளிவாக. என்ன பெப்சி அளவுக்கு போயிட்டீங்க நீங்கள். ஐயோ நீயா நிறுத்துறது, நானே நிறுத்தேன் ஷூட்டிங்கன்னு சொன்னீங்க பாருங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. சார் ரொம்ப நன்றி சார், நான் உங்களை எதிர்பார்க்கல சார். உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் பண்ணது சார். எனக்கு அது பேசுனது டிஃப்ரெண்ட்டாக தெரியல சார். எல்லாருமே மனுஷங்க தானே, பெப்சியாக இருக்கட்டும், சேம்பராக இருக்கட்டும், நாங்கள் இருக்கட்டும், எல்லாருமே ஹியூமன் பீயிங், எல்லாருமே சமன்னு சொல்கிற ஆள் நான். அதனால் எனக்கு யாருமே வந்து நான் அதனால தான் பெரிய படம் சின்ன படம்லாம் ரொம்ப சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு எல்லாருமே ஒன்று, பெரிய ப்ரொடியூசர் சின்ன ப்ரொடியூசர்னும் எல்லோரும் இப்படி தானே சாப்பிட்றோம், இப்படி சாப்பிட்றவங்க எல்லாருமே ஒன்று தான். அதனால் நான் இதை அவங்க ஃபிக்ஸ் பண்ணுற வரைக்கும் நான் கேட்பேன் சார். நான் சொன்னது தப்பு இல்லைல்ல, ரைட்டு தானே? கரெக்ட் தான். இன்னொன்று, இதில் ஓட்டு போடுற சிம்பிள் வச்சுருக்கீங்களே எதுக்கு? காலேஜ் எலெக்ஷனில் பசங்கள்லாம் ஓட்டு போடுறாங்க சார், அதனால அந்த சிம்பிள் அங்கே வந்துச்சு. கதையில் எலெக்ஷன் இருக்குது சார், ஸோ அதனால் யூஸ் பண்ணியிருக்கோம் சார். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், பக்கத்தில் இருக்காரு அவர் மிகப்பெரிய ஜோதிடர், தெரியுமா உங்களுக்கு? அந்த ஜோதிடர் நம்ம உங்கள் ப்ரொடியூசர் ஹீரோவுக்கு என்ன சொன்னார்? ஏற்கனவே இவங்க எல்லாருக்கும் சொல்லிட்டேன், இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். அதாவது ஒரு ஆளுக்கு ஜோசியம் சொல்கிறதுங்கிறது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அதை பற்றி சொல்ல முடியும். ஆனால் இது ஒரு யூனிட். இந்த யூனிட்டில் மெயினான ஆட்கள், இப்போ கேமராமேன் இருக்காங்க, மியூசிக் டைரக்டர் இருக்கார், டைரக்டர் இருக்கார், நடிகர் நடிகை எல்லாருமே இருக்கோம். இந்த குரூப் சேரும் பொழுதே சில பேருக்கு வந்து அப்படியானெல்லாம் கேட்க தோணும். என்னென்னா, ஒரு நல்ல விஷயம் நடக்கும் பொழுது ஒரு 100 பேர் சேர்ந்து ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறாங்க, ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்கன்னா, அந்த தொழில் வெற்றி பெறதுக்கு காரணம் அந்த 100 பேருடைய ராசியும் கோச்சாரப்படி நல்லாவே இருக்கும். இதுதான் உண்மை. ஆனால் யாருமே ஜாதகம் ஜோசியம் பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் ஃபிக்ஸ் பண்ணுறது இல்லை. ஆனால் அது தானாக அமையிறது. புரிஞ்சா உங்களுக்கு? இன்னொன்று சொல்லிடுறேன், இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஏன் வந்து வெற்றி பெறும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன்று தெரிஞ்சுக்கங்க, 2026 இந்த ஆண்டு வந்து கலைத்துறை, அதுவும் சினிமா துறைக்கு மிக அருமையான ஆண்டு. கைத்தட்டுங்கண்ணா. என்னங்கண்ணா, அப்புறம் எதுக்கு நான் ஜோசியம் சொல்லணும்? 26ஆம் ஆண்டு என்பது வந்து மிகச்சிறந்த ஆண்டு, திரையுலகுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வருஷம். அந்த ஆண்டில் இவங்க அடியெடுத்து வைக்கிறாங்க, ஒரு புதிய யூனிட் களத்தில் இறங்குது. ஸோ சின்ன படங்களும் சூப்பர் ஹிட் ஆகும் என்ற ஒரு பெயரை இந்த கிரீன் லேபிள் வாங்கியே கொடுக்கும். நான் டைட்டில் மாற்றிட்டேன், ஆடியன்ஸ் ரிப்போர்ட் கிரீன் லேபிள் தான் சார். நான் ரெட் லேபிள் சேர்க்கறதுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அடுத்தது கிரீன் லேபிள் வைங்க. இதை என்ன இன்னொன்று சொல்லிடுறேன், நீங்கள் கேட்டதுக்கு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எப்படிங்களா, பொதுவாக வந்து ரசிகர்களில் சில குடிமக்களுக்கு ரெட் லேபிள் பிடிக்கும், பல குடிமக்களுக்கும் ஒரு ரெட் லேபிள் பிடிக்கும். அது இரவில் குடிப்பது, இது பகலில் குடிப்பது. ஆனால் இரவில் குடிப்பவனும் சரி, பகலில் குடிப்பவனும் சரி, இந்த 2 குடிகாரங்களுமே, முதல் சொன்னது டீ, இன்னொன்று சொன்னது பிராண்ட் டீ. அது ஒரு பிராண்டான டீ. அது இவர்கள் இந்த குரூப் பூராமே இந்த ரெட் லேபிள் படத்தை நிச்சயமாக பார்த்து பாராட்டுவார்கள். ஹீரோயின் நேம் வந்து அஸ்மினா, யாஸ்மினா? அஸ்மின் சார். அஸ்மின் தானா? ஓகே. லெனினுக்கு ஒரு கேள்வி. ஹீரோயின் வந்து ரெட் லேபிள்னு சஜஸ்ட் பண்ணதாக சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக நீங்கள் பேசினதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது நிறைய ரெவல்யூஷனரி விஷயங்கள்லாம் நீங்கள் பேசுனீங்க. ரெட் ரெபல்கிட்ட கூட வச்சிருக்கலாமா அப்படின்னு தோணுது. வச்சிருக்கலாம் சார். நான் பேசுனது ரெவல்யூஷன்லாம் கிடையாது சார், பேசிக். இல்லை டைட்டில் இஷ்யூஸ்ல இருந்து கமிஷன்ல இருந்து எல்லாமே நீங்கள் பேசுனீங்க இல்லையா? அது மட்டும் இல்லாமல் பாடி லாங்குவேஜ் பூராமே வந்து விஜய் பார்க்குற மாதிரியே இருந்தது. மேபி காலேஜ் எலெக்ஷன் பேஸ் பண்ணி நீங்கள் படம் எடுக்கிறீங்க. பொலிட்டிக்ஸ் ஏதாவது கனவுகள் இருக்கா? இருக்குது சார். ஓகே, 100% பாலிடிக்ஸ் வரணும் அப்படின்றதுக்காக தான் நான் படமே வந்திருக்கேன். ஓ சூப்பர். இப்போ பிஃபோர் 2026 பாசிபிலிட்டிஸ் இருக்கா? இல்லை சார், ஆக்சுவலாக இந்த படம் போன வருஷம் முடிஞ்சிருந்ததுன்னா வாய்ப்பு இருந்திருக்கு. பட் அகெயின் பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படிலாம் கிடையாது. ஒரு சின்ன ஏரியாவில் ஏதாவது பண்ணணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது சார். நான் ஒரு அட்வொகேட்டும் கூட. அதனால் வந்து ஒரு ரொம்ப ஃபேன்சியாக இல்லாமல் ஒரு சின்ன ஏரியாவில் ஏதாவது சம்திங் நம்மளால் முடிஞ்சது பண்ணணும். ஓகேங்களா? அதனால் அது இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அகராஜ், வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். இண்டஸ்ட்ரி மாறும்னு சொல்கிறேங்க இந்த வருஷம். பொலிட்டிக்கல் மாறுமா? விஜய் சார் அரசியல் வராரு, பொலிட்டிக்கல் மாறினா என்ன கொஞ்சம் இதாக இருக்கும். நிச்சயமாக மாற்றம் வரும்.
ஆனால் நீங்கள் நினைக்கிறது நடக்காது. அப்போ விஜய் சார் வாய்ப்பு நீங்கள் எதை வச்சு கேட்கணும்னு தெரியுது, அது நடக்காது. நடக்காரு. ஓகே சார். நிச்சயமாக நடக்காது. ம். அதாவது மாறுதல்கள் வரும் என்பது, இப்போ நான் ஒன்று நினைப்பேன் நடக்காது, இவர் ஒன்று நினைப்பேன் நடக்காது, அவங்க ஒன்று நினைப்பேன் நடக்காது. ஆனால் ஏதாவது ஒன்று நடக்குமில்ல, அந்த நடக்கிறது நல்லதாகவே நடக்கும். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் எல்லாரும் அப்படியே ஓஹோன்னு எந்த பத்திரிக்கை எந்த யூடியூப் சேனல் எடுத்தாலும் ஒருத்தரையே சலாம் போட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. அது நடக்கவே நடக்காது. ஆப்பு சரியான ஆப்பு. கதாசிரியர் சார், ஆ கதாசிரியர் சார், காலேஜில் கொலை உண்மை கதையா? உண்மை கதையெல்லாம் கிடையாது சார், கற்பனை கதை தான் அது. அதாவது பாரதி ராஜா, பாக்யராஜ், ஏன் அனுமோகன் எல்லோருமே கதை, வசனம், டைரக்ஷன். என்ன காரணம்னா, ஒரு கதாசிரியர் இயக்குனர் ஆகும்போது அவருடைய கதையை முழுமையாக எடுப்பார். இப்போ உங்கள் கதையை வாங்கி அவர் எடுக்கும்போது அது உங்களுக்கு உடன்பாடாக இருந்துச்சா? இல்லை, உடன்படாக தான் இருந்தது சார். என்னென்னா, அவங்க சார் சொன்ன மாதிரி முன்னாடி அது பிரிஞ்சு தான் இருந்தது. எழுத்தும் இயக்கமும் ஒரு கிரியேஷனாக டெக்னிக்கலாகவே வேறு வேறு திறமைகளாக தான் ஹாலிவுட்ல எல்லாமே இருக்குது. முதல்ல ஒரு நாவல் வரும், நாவல் இருந்து அடாப்டட் ஸ்க்ரீன் பிளேக்கு ஒரு சினிமா பர்சன், ஸ்டுடியோ, அதுக்கப்புறம் கேஸ்டிங்கு, டைரக்டர் எல்லாமே அப்புறம் தான் வருவாங்க. ஸோ எனக்கு வந்து அது ஒரு திருப்தியான ப்ராசஸாக தான் இருந்தது சார். நான் கேட்குறது என்ன, சிறிதரிலிருந்து எடுத்துங்க, கேஎஸ் கோபாலசிலிருந்து எடுத்துங்க, எல்லோருமே அந்த கதை வசனம், கதை திரைக்கதை வசனம் மூலமாக தான் வந்தாங்க. இதுக்கு இன்னொரு காரணம், நான் டைரக்டர் கேட்கும், அந்த கதைக்காரர்கிட்ட கேட்கும்போது, சார் என்னுடைய கதையை நான் தான் சார் எடுக்க முடியும், அது மட்டும் இல்லை ரைட்ஸ் எனக்கு. இப்போ நாளைக்கு இந்த படம் வெற்றி பெறும்போது இன்னொரு மொழிக்கு போகும்போது உங்களுடைய உரிமை என்னவாக இருக்கும்? இல்லை, நீங்கள் முதல் சொன்னீங்களே என் கதை நான் எடுக்கணுங்கிறத விட ரெண்டாவது சொன்னீங்களே சார், அந்த ரைட்ஸ் எனக்குங்கிற பிரச்சனைகள் தான் நிறைய பேர் அதுக்குள்ளே அந்த கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம்னே வந்துச்சு. கலைஞர் அவர்கள் எழுதும்போது, அண்ணாதுரை அவர்கள் எழுதும்போது, ஈவன் பாகிராஜ் சார் பிகினிங்கில் நிறைய கதைகள்லாம் கொடுத்து அப்புறம் தான் இயக்கத்துக்கு வந்தார். ப்ராசஸாகவே வந்து ஒரு டைரக்டர் தான் கதை எழுதணுங்கிறது கிடையாது சார். கதை, திரைக்கதை இன்னொருத்தருதாகவும் டைரக்டராக இன்னொருத்தரும் இருக்கிறது தான் ஆக்சுவல் ப்ராசஸ். முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது கர்நாடகா, சாரி கேரளால மலையாளம் இண்டஸ்ட்ரி, அதே மாதிரி மராத்தி இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா கதையாசிரியர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்குது. பட் இந்த மாதிரி ஒரு திருப்பம் தொடர்ந்தால் நல்லா இருக்கும் தமிழ் சினிமா அப்படின்றது நீங்க எப்படி பாக்குறீங்க? இது உங்களுக்கான அங்கீகாரம் இருக்காதுல? இல்லை, இதான் முதல் இப்போதான் கதை, திரைக்கதை எழுதி கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக இது ஒரு ஆரோக்கியமான ஒரு இதுவாக இருக்கும். வேறு வேறு தளங்கள்ல இருந்து கதைகளோட ஆட்கள் வருவாங்க, வித்தியாசமான சினிமாக்கள் வரும். மலையாளம் இண்டஸ்ட்ரி, ஈவன் தெலுங்குலையும் நிறையா அந்த மாதிரி ரைட்டர்ஸ்க்கான இது இருக்குது. தமிழில் நிஜமாலுமே கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. கண்டென்ட் ட்ரிவன் ஃபிலிம் வேணும்னா நீங்கள் நிறையா ரைட்டர்ஸ்க்கு கிட்ட நிறையா ரைட்டர்ஸும் உள்ளே வருவாங்க. நிறைய பேர் காத்துட்ருக்குறாங்க கதைகள் வச்சுக்கிட்டு. அவங்க எல்லாருமே அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து டெக்னிக்கல் குவாலிட்டி தான் கற்றுக்கிட்டு வர முடியாத, எழுத்து மட்டுமே வர்ற ஆட்களும் இருக்கிறாங்க. சில பேர் பிரமாதமாக படம் எடுப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு எழுத்தாளர் தேவைப்படும். இது நிஜமாலுமே ரெண்டு விதமான டேலண்ட்டு. இண்டிவிஜுவல் ரைட்டர்ஸ் வர்றது இண்டஸ்ட்ரிக்கு, அதுவும் ஒரு கண்டென்ட் தேவைங்கும் போது ரொம்ப தேவையான சமாச்சாரம் தான் நான் நினைக்கிறேன் சார். பிளாகரிசம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதாவது ஒருத்தரோட கதையை மத்தவங்க வந்து திருடுற மாதிரி ஆயிடுச்சு. நிறைய கதை திருடு பிரச்சனைகள் நிறைய இருக்கு. அதை நீங்க ஒரு கதை ஆசிரியரை எப்படி பாக்குறீங்க சார்? அது என்ன ஒரு வழி பண்ணலாம்? இல்லை, ஆல்ரெடி இருக்கு சார். நம்ம ரெஜிஸ்டர் ப்ராப்பரா பண்ணிக்கிட்டாலே அது நடக்காது. புரியுங்களா? இதுதான் நடக்குது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு கதை ஆசிரியரா? இல்லை, கதை பெரிய பிரச்சனை சார். நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், புதுசா வர டைரக்டர்ஸ் எல்லாருமே கஷ்டப்படுறாங்க தான் கதை திருடு போயிடுச்சுன்னு. அதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி திருட்டு தானே. அதுக்கு பேர் திருடுறவங்களுக்கு திருடன்னு தான் சொல்ல முடியும். பட் நிறையா நம்ம பாதுகாப்பாக இருந்துக்க வேண்டியதாக இருக்குது. வீட்டை பூட்டிக்கிற மாதிரி நம்ம கதையும் பத்திரமா வச்சுக்கிறது நம்மளுடைய பொறுப்பு தான். அது குகன் சார், தேட்டரில் வந்து பார்க்கிங், சமோசா இதெல்லாம் சொன்னீங்க. ஆனால் இப்போ சமீபத்தில் சல்லியர்கள் படம் வந்து மாலில் கூட வெளியிடலையே, அதை பற்றி யாரும் பேச மாட்டீங்க. ஒரு படம் வந்து தேட்டருக்கு வந்தால் தான் முதல்ல அவங்களுக்கு பிஸ்னஸ்ஸு. நீங்கள் அப்போ கூட யாருமே குரல் கொடுக்கல தமிழ் இண்டஸ்ட்ரியில். தான் படம் வரும்போது தான், வலிக்கும் போது தான் எல்லாத்தையும் சொல்கிறீங்க. இது காலகாலமாக உங்களுக்கு தெரியாதா? பார்க்கிங் இருக்குது,
சோமாஸ் வைக்கிறானுங்க, சமோசா வைக்கிறானுங்க, வாட்டர் பாட்டில் எடுத்து போகக்கூடாது, வெளியிலேருந்து தின்பண்டங்கள் வாங்கிட்டு போகக்கூடாதுன்னு எப்போத்தையோ கொண்டு வந்தாங்களே, அன்னைக்கு குரல் கொடுக்காம இன்னைக்கு குரல் கொடுத்துட்ருக்கீங்க. இல்லை, நீங்கள் கேட்ட கேள்வி 2 கேள்வி. ஒன்று வந்து கேன்டீனோட ரேட் பற்றி நம்ம பேசினோம், அதை பற்றி அது செகண்டு. ஃபஸ்ட்டு கேள்வி வந்து சல்லியர்கள் படத்துக்கு ஏன் குரல் கொடுக்கலன்ட்டு. கூடுமான விரைவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசரே வந்து ப்ரெஸ் மீட்டில் தான் கன்வே பண்ணார். அப்போ ப்ரெஸ் மீட்டில் சொன்னதுக்கு மேலே ஒரு குரல் வேண்டுமான்னு கேட்டிங்கன்னா அதுவே போதுமான குரல் தான். அதுவே பலமாகவும் ஒழிச்சிருச்சு. எல்லாத்துக்குமே போய் சேர வேண்டிய இடம் எல்லா இடத்துலையுமே போய் சேர்ந்துருச்சு. அது ஒன்று. இன்னொன்று வந்து அதுக்கு எந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கிறோம், எந்த மாதிரியான ஒரு ஜேர்னி எடுக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது அவரோட ஒரு மெத்தட் தான். அது வந்து அதே அடுத்த வாரம் தள்ளி வந்திருக்கலாம். அதில் ஒரு எப்படி ஒரு நல்லது இருக்கோ அதே மாதிரி ஒரு கெட்டதும் இருக்குது. அந்த மாதிரியான சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா அதை நம்ம சால்யூஷன் பார்க்கலாம் முடிஞ்ச வரைக்கும். அதுதான் அந்த மாதிரி போயிருந்துருக்கலாம். எப்போவுமே ஒரு திரைப்படம் திரைக்கு வர்றது ரொம்ப முக்கியம். அதுக்குண்டான வழிமுறைகளில் இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் எடுத்துருக்கலாம். அதுக்குண்டான ப்ராப்ளம் இருக்குது. பட் அது எவ்வளோ சொல்ல முடியுமோ அவ்வளோ சொல்லிட்டார். அதுக்கு மேலே மறுபடியும் அதை ஆம்ப்ளிஃபை பண்ண வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். இல்லை, மால் போன்ற திரையரங்கில் பெரிய இடத்துங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சிறு படங்கள் உள்ளே கூட நுழைய முடியல. அப்போ உங்கள் படமும் ரேட்டுன்னு சொல்லிட்டாங்கன்னா நிறுத்திடுவீங்களா? தேட்டருக்கு போக மாட்டிங்களா? எல்லா மால்லையும் தான். சின்ன டப்பா தேட்டரில் போட்டாலும் படம் நல்லா இருக்குன்னா மால் தேட்டர் தானே கூப்பிடுவான். புரிஞ்சா உங்களுக்கு? அப்புறம் ரெண்டாவது இன்னொன்று, சினிமா பற்றி இவ்வளோ பேசுகிறோமே, டிக்கெட் ரேட்டெல்லாம் பேசுகிறோமில்ல, இனிமேல் சினிமா என்ன ஆகும் தெரியுங்களா? இன்டர்வல் வரைக்கும் 120, இன்டர்வலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 120. பாதி வரைக்கும் பார்த்துட்டு நல்லா இல்லைன்ட்டு வெளியே போனீங்கன்னா உங்களுக்கு 120 ரூபா மிச்சம். செகண்டாகவும் பார்க்குற மாதிரி இருந்தால் 240 ரூபா கொடுக்கணும். இப்படியெல்லாம் சினிமா வந்தாலும் வரும். நான் இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு ஃபேமிலி இன்றைக்கி ஒரு சராசரி ஒரு மீடியம் ஃபேமிலியில் ஒரு 4 பேர் 2 குழந்தைகளோட 4 பேர் போகிறாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப். ஒரு படம் பார்க்குறதுக்கு 4 பேருக்கு 150 ரூபா டிக்கெட் போட்டால் என்னாச்சு? 600 ரூபாச்சா? அவ்வளோதானே செலவு பண்ண முடியும். மீறி போனால் உள்ளே ஒரு 200 ரூபா செலவு பண்ணலாம் இந்த குழந்தைகளுக்கு. ஒரு ஃபேமிலி சினிமாவுக்கு போயிருக்கு, படம் பார்த்துட்ருக்காங்க, குழந்தைங்க ஃபஸ்ட் ஹாஃபில் சும்மா விழுந்து சிரிக்குது, அவ்வளோ காமெடி. செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் பண்ணால் பயங்கர காமெடி செகண்ட் ஹாஃபில். ஆனால் குழந்தைங்க அழுதுகிட்டே இருக்கு, சிரிக்கல. ஏன்னா இன்டர்வெல்ல அங்கே அப்பா வந்து பாப்கார்ன் வாங்கி தரல. 300 ரூபா 400 ரூபாய் பாப்கார்ன் வாங்கலை, குழந்தை அழுகுது. அப்போ ஒரு ஃபேமிலி என்பவங்க ஒரு 500 ரூபா 600 ரூபா மீறி போனால் ஒரு 800 ரூபா ஒரு ஃபேமிலி படம் பார்க்குறது போய் 2500 ரூபா தூக்கிட்டு போக வேண்டியதாக இருக்குது. எப்படி தேட்டருக்கு வருவாங்க? ஃபஸ்ட்டு ரீசனே சார், தேட்டர் க்ரௌடு அதுக்கு முதல் காரணமே இந்த தேட்டரில் வந்து ரேட்டை குறைக்கணும் காஃபி டீலிருந்து. நான் சொல்கிறது அதுதான். இதுக்கு வந்து எந்த தயாரிப்பாளர்களோ எந்த தேட்டருக்காரங்களோ அதுக்கு வந்து இது எடுக்கிறதே இல்லை, ஒரு முயற்சி எடுப்பதே கிடையாது. ஏன் அதே காப்பி தானே வெளியே குடிக்கிற 30 ரூபா காப்பி தானே அவனும் கொடுக்குறான். அப்புறம் எதுக்கு? புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ தியேட்டருக்கு பப்ளிக் வராத முதல் காரணமே இந்த தியேட்டர் தான் சார். அந்த படம்லாம் அப்புறம் சார் இங்கே பாருங்க, ஆடியன்ஸ் வந்து எல்லா மூவியும் பார்க்குறாங்க. மெயினாக வந்து இந்த ரீலீஸ் மூவி இருக்கு பார்த்தீங்களா, மங்காத்தான்னு சொல்லக்கூடிய மூவி, அதால கில்லின்னு சொல்லக்கூடிய மூவி 4 வாரம் ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு சார். எல்லா தேட்டர்லையுமே வந்து முக்காவாசி தேட்டரில் ஆடியன்ஸ் வந்து இது பண்ணுறாங்க. ஆடியன்ஸ் கிட்ட கேட்கும் போது இப்போ உள்ள மூவியோட கிளாரிட்டி ஒர்த்தா இல்லை, அப்போ உள்ள மூவி கிளாரிட்டி ஒர்த்தா இருந்துச்சுன்னு ஆடியன்ஸோட ஃபீட்பேக் சொல்கிறாங்க. நீங்களே செக் பண்ணிக்கலாம். மங்காட்டாவோட படையப்பா படங்கோட சார் வந்து 50 கோடி கலெக்ட் பண்ணுச்சு. ஆமா, ஓடிச்சு. ரீரிலீஸ் 60 கோடி கலெக்ட் பண்ணி. என்ன மக்கள் வந்து தியேட்டருக்கு வரதா செய்யறாங்க. பாப்கார்ன் ரேட்டுக்காக மக்கள் தியேட்டருக்கு வராம இல்லவே. ஐயோ, நான் சொல்றது உங்களுக்கு புரியல சாமி. 500 ரூபா தான் செலவு பண்ண முடியுங்கிற வர்றது இல்ல. அப்படியே இல்ல சார், 2000 ரூபாய் கூட எல்லாரும் வாங்குறாங்க சார். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க படத்தோட குவாலிட்டி நல்லா இல்லன்னு சொல்றாங்க. ஒரு அதெல்லாம் கிடையாது. மிடில் கிளாஸ் எல்லா படம் பார்க்குற ரசிகர் நிறைய பேர் இருக்காங்க. இந்த ரசிகர் படமே பார்க்கணும் கிடையாது. சினிமா ரசிகர்கள் என்பதே சகல படங்களை பார்க்குறோம் நிறைய பேர் இருக்கான். பர்டிகுலர் ரசிகர்களை விட பொதுவாக சினிமாவை ரசிக்கும் ரசிகர்கள் தமிழ்நாட்டில் அதிகம். எல்லா படத்தையும் பார்ப்பாங்க, அவங்க தான் அதிகம். அவங்க ஏன் உள்ளே வர்றதில்லை? நான் சொல்றது குறிப்பாக ஃபேமிலியோடு ஏன் வர்றதில்லை? ஃபஸ்ட்டு ரீசன் 4 மடங்கு செலவு. அவங்களால முடியாது.
நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 4 படம் ரிலீஸ் ஆகுதுன்னா எனக்கு 4 படத்துக்கு 600 செலவாகுதுன்னா 4 படத்தையும் பார்ப்பேன். நான் ஒவ்வொரு தடவை படம் போகும்போது 1000 ரூபா செலவு 4 படம் பார்க்க முடியாது என்னுடைய வருமானத்துக்கு. நீங்கள் அதை யோசிக்கணும். அதுதான் உண்மை. தியேட்டருக்கு க்ரௌடு வரும்னா உள்ளே நுழைஞ்சோன்னே அவங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்ணும், காஃபி கீஃபி சாப்பிட்ணுன்னா அந்த ரேட்டை குறைங்க, ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வருவான். அந்த கொடுக்குற 150 ரூபாய்க்கு எந்த படமும் குறைய இருக்காது. அதெல்லாம் சும்மா ஏன் வர்றதில்லைங்கிறது தான் ரீசன் சொல்கிறேன். காஸ்ட்டு வந்து உள்ளே விற்கிற பொருட்களுடைய விலை வந்து ரொம்ப ஓவர் டிக்கெட்டை விட. அதனால தான் ஃபேமிலியாக வர்றதில்லை. ஜாலியாக போகிறவன் போவான், 500 ரூபாய்க்கு 600 செலவு பண்ணுறவன் உள்ள தேட்டருக்குள்ளே போவான், எல்லா படத்துக்கும் போவான். ஆனால் சராசரி ஒரு ஏழைபாளையம் கூட ஒரு தேட்டரில் வந்து படம் பார்க்கணுன்னா இந்த டிக்கெட் ரேட்டுக்கு நிச்சயமாக வருவாங்க. உள்ளே வந்து சாப்பிட்ற பொருள்னாலே வர்றதில்லை. தமிழ் சினிமாவில் ஜாதி பிரச்சனைகள் அதிகம் வந்துருச்சு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா ஜாதி படங்களா? ஆமாம், இப்போ சினிமா வந்து நம்ம படம் எடுக்கணும்னு வச்சிங்களேன், நீங்கள் புதுசாக வரீங்க, ஒரு நல்ல கதை தான் தேர்ந்தெடுப்பீங்க. ஆனால் சினிமான்றது மாற்றிட்டாங்க. இப்போ 2 பக்கம் ஜாதிகள் அப்படின்னு ஆக்கிட்டாங்க. நீ ஒன்று எடுத்தா நான் ஒன்று எடுப்பேன். இதை எப்படி பார்க்குறீங்க சார்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் எல்லாத்தையும் ஒன்றா பார்க்குறாள் சார். எனக்கு இந்த ஜாதி மதம் அதிலெல்லாம் வந்து நம்பிக்கை இல்லை. எனக்கு எல்லாருமே ஈக்குவல்னு நினைக்கிறவன். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்கள் எல்லாத்தையும் ஈக்குவல் நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் படத்தை படமாக பார்ப்பீங்க. நான் சொல்கிறது அதுதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக சிறை படம் வந்துச்சு இல்லைங்களா, அதில் ஒரு ஷார்ட் நான் அந்த இன்ஸ்டாவில் பார்க்கும்போது அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு கோர்ட்டுக்கு வெளியே வந்து இவர் இது பண்ணுவார், நமாஸ் பண்ணுவாங்க, சாப்பிடு. எனக்கு அது பார்க்கும்போது எனக்கு சீனாக தான் தெரிஞ்சுது. ஏன்னா எனக்கு அவரும் ஒன்று தான், அவங்களும் ஒன்று தான், ரைட்டுங்களா? அந்த மாதிரி உங்கள் மதம் உங்கள் ஜாதி உங்களுக்கு பெருசுன்னு தெரிஞ்சாதான் நான் இந்த ஜாதியில் இருக்கேன், நான் அவனை மதிக்கிறேன்னு அது சொல்கிறதே கேவலம்னு நினைக்கிறேன் சார். எல்லாருமே ஒன்று தானே அப்படின்னு நீங்கள் நினச்சி பாருங்கள், உங்களுக்கு எல்லா படமுமே படமாக தெரியும், கதையாக தெரியும். அதுக்கப்புறம் வேறு எதுவுமே கிடையாது இதில். ஒரே நிமிஷம் சார். கடைசி கேள்வியா மயில்வான் சார் பேசுறாராம். ஒரே ஒரு கேள்வி, லாஸ்ட் கேள்வி சுருக்கமாக முடிச்சிடுவாங்க பதில் சொல்றவங்க. நீங்கள் ஒரு வழக்கறிஞருங்கிறது ஒரு பெருமையாக இருக்குது. இந்த கமிஷன் ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, இதை தடுக்கிறதுக்கு ஒரு வழக்கறிஞராக நீங்கள் என்ன பண்ணீங்க? இது வந்து வழக்கறிஞராக ஒன்றுமே பண்ண முடியாது சார். இது எப்படி இருக்குன்னா, இப்போ நான் வந்து உங்களுக்கு 100 ரூபா கொடுக்குறேன், இவர் தான் மிடில் மேன் வச்சுக்கோங்களேன். உங்ககிட்ட 100 ரூபா கொடுங்கன்னு நான் கொடுக்குறேன். நீங்கள் இவர்கிட்ட நீ எனக்கு 100 ரூபா வாங்கி கொடு, நான் உனக்கு 10 ரூபா கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் போய் எப்படி வழக்குப்பட முடியும்? இப்போ நீங்கள் என்கிட்ட வந்து என்கிட்ட 100 ரூபா நீங்கள் கொடுக்கணும், நீங்கள் 100 ரூபா தரல, இவர் 10 ரூபா எடுத்துட்டான்னு சொன்னால் நான் வழக்கு போடலாம். இது வந்து அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங். நான் என்ன சொல்கிறேன்னா, நான் உங்ககிட்ட டைரெக்டாக பேசுகிறேன், நீங்கள் என்கிட்ட டைரெக்டாக பேசுகிறீங்க, எதுக்கு இன்னொரு ஆள் அப்படி கொடுக்கணும்னா நீங்கள் என்கிட்ட 90 ரூபா வாங்கிட்டு 10 ரூபா கொடுக்கணும். இதில் இன்னொரு விஷயம் தெரியுமா, துணை நடிகர் சங்கமும் சரி, ஃபைட் மாஸ்டர் அசோசியேஷனும் சரி, டான்ஸ் மாஸ்டர் அசோசியேஷனும் சரி, சம்பளத்தில் ஒரு விஷயம் பிடித்தம் பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார். அதுக்கு பேர் என்ன? அது அவங்க யூனியனை ரன் பண்ணுறதுக்கு அவங்க வச்சுருக்காங்க. பட் அது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சு வருது. அதுக்கு அவங்க பில் கொடுக்குறாங்க. அந்த பில்லுலாம் அவங்க எவ்வளோ சார்ஜுன்னு போட்டிருக்காங்க. பட் இதுக்கு பில் கிடையாது. இது நம்பிக்கையில் சார். இது வந்து கமிஷன் வந்து நம்பிக்கை மோசடி சார். ஒருத்தவங்க நம்பிக்கையை வந்து சேலஞ்ச் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அது வேறு எதுவுமே அதை விட கேவலமான விஷயம் எதுவும் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் எல்லாத்தையும் நம்புகிறேன். அந்த மாதிரி அவங்க பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. என்னடா காசு தானடா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, தேங்க்யூ.